இப்போ நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் மேடையில் ஏறி பேசுகிறீங்க, இல்லை ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு பிஜேபிக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னா, அவர்களுடைய அணுகுமுறை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால், நேரடியாக பிஜேபி வந்து நம்மளை திட்ட மாட்டாங்க, நம்மளை அசிங்கமாக கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அல்ற சில்றீங்கெல்லாம் வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா யாருன்னு தெரியாதா? உங்கள் அம்மா யாருன்னு தெரியாதா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உனக்கு யாரையும் தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் எப்படி எங்களை பற்றி பேசுவேன்? நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன். இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால நான் நிம்மதியாக சாகிறேன், சாவேன். பிஜேபி அடிமை அதிமுக புதுசா கட்சி சேர்ந்தவங்க சீமான் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டா, நீங்க நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு. என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி யாரோ என் சித்தப்பா, இன்னும் மோடி மட்டும்தான் என்ன உறவு முறைன்னு அறிவிக்கல. அதையும் அறிவிச்சிட்டாங்கன்னா பாடியை தூக்கிடலான்ற அளவிற்கு எல்லாரையும் அறிவிச்சாச்சு. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எஜமானர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு சிஏஏவை ஆதரித்தால் அதற்கு பெயர்தான் பாசிசத்திற்கு முன்னரே அடிமையாகுதல் அப்படின்னு. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சங்கிகள் என்றால் சக நண்பன் என்று காலிலேயே விழுந்து விடுவதுதான் பாசிசத்திற்கு மிக நெருக்கமாக பயணிப்பது. இன்னைக்கு பாசிஸ்ட் ஒருத்தர் பேசியிருக்காரு, ஹச்ராஜா கைது பண்ண வராங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால், இது என்ன இந்தியாவா பாகிஸ்தானா, நீ என்ன மணிகண்டனா இல்லை ஏதோ இஸ்லாமிய பெயரை கேட்டு அவனா அப்படின்னு கேட்டிருக்காரு. கைது செய்ய வருகிற போது எப்படி கைது பண்ணுவாங்க? இந்தியாவில் வேற மாதிரி, பாகிஸ்தானில் வேற மாதிரி, ஒரு நாட்டிலே ஒரு மாதிரி கைது பண்ணுவாங்களா? நீ செஞ்சது தப்புன்னா எல்லாரும் புடனில் அடித்து கூட்டிட்டு தான் போகிறாங்க. இதில் நீ இப்படி கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணணும்னா. சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய, இன்றைக்கு வட இந்திய ஊடகங்களின் மூலமாக தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வை வட இந்தியாவுக்கும் பரப்பக்கூடிய ஆகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே, ஐயா லாரன்ஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய சகோதரி சாரதா தேவி அவர்களே, தொகுப்புரையாற்றி இது போன்ற பல நூல்களை தொடர்ந்து தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இக்லாஸ் உசேன் அவர்களே, இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகத்தின் தொடர்ந்து இதன் மூலமாக எனக்கு தெரிந்து பல கூட்டங்களில் இப்படியெல்லாம் நூல்களை கொண்டு வர முடியுமா என்று மற்றவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நூல்களை பதிப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பெல் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களை போன்ற இளைஞர்களை ஊக்குவித்து, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஜாதி ஒழிப்புக்காக இந்த இயக்கம் என்ன செய்தது என்ற கேள்விக்கு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இயக்கத்தில் பயணித்த ஒரே காரணத்திற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரவையின் தலைவர் ஐயா சுபவி அவர்கள் உள்ளிட்ட பாசிசத்திற்கு எதிராக தங்களின் குரலை பதிவு செய்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, இப்போ நம்ம இந்த நூல் வெளியிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பேசுகிறதுனால என்ன ஆக போகுது, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாம் மாறிட போகுதா, பேசி பேசி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ஒரே பதில் தான், பேசி 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 சாகின்ற வரை பேசி தமிழ்நாடு பீகார் போலவும் ராஜஸ்தான் போலவும் மாறாமல் தனிநிகர் தமிழ்நாடாக இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற தலைவர்தான். அப்போ ஒரு பேச்சு என்ன பண்ணிட போகுது அப்படின்னு கேட்டால், இரண்டு வகையான மாற்றங்களை ஒரு பேச்சு கொடுக்கும். ஒன்று, ஹிட்லர்களை உருவாக்கியதும் இந்த பேச்சு தான். ஹிட்லர் போல இருப்பவர்களை தமிழ்நாட்டில் நெருங்க விடாமல் தடுத்ததும் திராவிடர் இயக்கத்தினுடைய இந்த பேச்சுதான் என்பதை நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நூலை பொறுத்தவரை இதை தொகுக்கக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அண்ணன் மணிமுகிலன் அவர்களுக்கும் அண்ணன் இக்லாஸ் உசேன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். கொஞ்சம் கைத்தட்டலாம், ஏன்னா பெரிய வேலை பார்த்துருக்காங்க. ஒரு உரையை தொகுப்பாக கொண்டு வர்றது அப்படின்றது நிறைய இடங்களில் நடக்கும். குறிப்பாக நம்முடைய தலைவர்களுடைய உரைகள், பல உரைகள் புத்தகங்களாக வந்திருக்கு. ஆனால் இந்த புத்தகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேறு எந்த தலைவர் பேசிய உரையும் நூலாக இந்திய அளவில் வரவில்லை. இதுதான் முதல் நூலாக இந்திய அளவில் வெளிவந்திருக்கிறது. அப்போ பேசினதை நாங்கள் யூடியூப்லேயே கேட்டுக்கலாமே, அதை எதுக்கு தொகுத்தாங்க அப்படின்ற கேள்வி அடுத்து வரும். 20 உரைகளை யூடியூப்பில் போட்டு வாக்கிங் போகிறப்ப நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுப்போமே, எதுக்கு இது புத்தகமாக வரணும் அப்படின்னு கேட்டால், அந்த உரைகள் எப்பயாவது டைம் பாஸுக்காக கேட்குற உரைகள் அல்ல. இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் நமது பொது எதிரியான பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதற்கு அனைவரும் கையேடாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நூலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ இதில் மொத்தம் 20 உரைகள் இருக்கிறது. இந்த 20 உரைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஒரு நெறியாளர் என்கிட்ட கேட்டார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை எப்படி பார்க்குறீங்கன்னாங்க. ஒரே நாளில் தேர்தல் நடத்துவதற்கே வக்கற்றவர்கள் ஒரே நாட்டில் ஒரே தேர்தலை எப்படி நடத்துவார்கள்? 7 கட்டமாக நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல். அந்த 7 கட்டமாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் நினைத்திருந்தால், இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால், இவர்களோட தான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்திருந்தால் 4வது கட்டமாகவோ 5வது கட்டமாகவோ தமிழ்நாடுடைய தேர்தலை நடத்தியிருக்க முடியும். ஆனால் அவசர கதியில் முதல் கட்டமாக நடத்தணும் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணதுக்கு காரணம், பிரச்சாரத்திற்கு நேரம் இருக்காது. முதல்வரால் 22, 23 நாட்கள் தான். இன்னும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா, முதல்வர் இந்த பிரச்சாரத்தை முடித்து அடுத்து ஒரு நாள் தான் இடைவெளி இருந்தது. பிரச்சாரம் முடிந்து தேர்தல் நடப்பதற்கு 17ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் நடக்குது. 18 வழக்கம் போல் தேர்தல் நடைமுறையால் பிரச்சாரம் பண்ண முடியாது. 19 வாக்குப்பதிவு. அப்போ எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? அவங்களும் பண்ண முடியாது. நமக்கு எந்த மாநிலம்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிரதமர் முடிவெடுத்தப்ப, நீங்கள் நாள் தள்ளி நடத்தி இருந்தால் கூட இவ்வளவு தீவிரமாக எங்களால் பிரச்சாரம் செய்திருக்க முடியாது. இந்த குறுகிய காலத்தில் முதல் கட்டமாக இருந்தாலும் சரி, 7வது கட்டமாக இருந்தாலும் சரி, 40க்கும் 40 நாங்கள் தான் என்பதை முடிவு செய்த தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல். இதில் அன்பகத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ரைட் எடுத்து திரும்பினீங்கன்னா, லெஃப்ட் எடுத்து திரும்பினீங்கன்னா நம்முடைய பாண்டி பஜார். பாண்டி பஜாரில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மக்கள் எல்லாம் கோலாகலமாக கூடி, இது வரைக்கும் அவ்வளோ க்ரௌடாகவே பாண்டி பஜார் பார்த்தது கிடையாது, பிரதமரை பார்க்க வந்துட்டாங்கன்னாங்க. நம்ம ஆட்கள் போட்டாங்க, நீ சும்மா ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பொங்கலுக்கு போனேனாவே அங்கே அத்தனை பேர் தான் நிற்பாங்க, உங்கள் பிரதமர் வரலனாலும் அத்தனை பேர் தான் நிற்பாங்க அப்படின்னாங்க. அதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு ஷோ வராரு மோடி, அது என்ன ஷோ, ரோட் ஷோ வராரு அப்படின்னாங்க. ரோட் ஷோ வராருன்ன உடனே மக்கள் எல்லாருமே ஆரவாரமாக பிரதமரை பார்க்க போகிறாங்க அப்படின்னாங்க. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ரோட் ஷோ என்ற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அது வரைக்கும் இல்லை. முதல் முறையாக இவங்க ரோட் ஷோ அப்படின்னு வர்றதுக்கு காரணமே, இவர்கள் ரோட்டில் இறங்கி கலவரத்தை தூண்டி பழகியவர்கள் என்பதால் ரோட் ஷோ வருவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அதுதான் செய்தி. இவங்க சரி ரோட் ஷோலாம் வராங்க, நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டப்ப, இந்த நூலில் முதல்வர் பேசிய உரையில் அவர் பேசுகிறார், நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல பாண்டி பஜார், அதோட முழு பேர் உங்களுக்கு தெரியுமா? அது சவுந்தர பாண்டியனுடைய நினைவாக வைக்கப்பட்ட பாண்டி பஜார். நீ அங்கே வந்துட்டு திராவிட இயக்கத்திற்கு எதிராக வாக்கு கேட்டால் எங்கள் மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற கேள்வியை இந்த நூலில் முதல்வர் பதிவு செய்திருக்கிறார் இந்த உரையில். 2வது முக்கியமான செய்தி, இந்த தலைப்பு ஃபாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஃபாசிசத்தை எங்கே எதிர்த்தீங்க? ஃபாசிசம் என்ற அந்த கோட்பாட்டை திராவிடர் இயக்கம் எப்போ இருந்து எதிர்க்குது அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்னவாக இருக்கும்னா, நீதி கட்சி தோன்றிய வரலாறே ஃபாசிச எதிர்ப்பினுடைய தொடக்க புள்ளியாக தான் நாம் பார்க்க முடியும். ஏன் நீதி கட்சி தோன்றினதே ஃபாசிசத்தினுடைய எதிர்ப்பினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாசிஸ்டுகளுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முதல் 2 காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம்,
ஃபாசிசவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கிரியேட் த ஃபால்ஸ் எனிமீஸ் அப்படின்றாங்க. பொய்யான இல்லாத ஒரு எதிரிகளை கட்டமைப்பார்கள். இப்போ ஒன்று வேண்டாம், நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவே ஒரு பிஜேபி கூட்டமாக இருந்தால் இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செய்துகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு ஃபாசிஸ்ட் ஒருத்தர் பேசியிருக்காரு, ஹச் ராஜா, கைது பண்ண வராங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால், இது என்ன இந்தியாவா பாகிஸ்தானா, நீ என்ன மணிகண்டனா இல்லை ஏதோ இஸ்லாமிய பெயரை கேட்டு அவனா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது யோசிச்சு பாருங்கள், கைது செய்ய வருகிற போது எப்படி கைது பண்ணுவாங்க? இந்தியாவில் வேறு மாதிரி, பாகிஸ்தானில் வேறு மாதிரி, ஒரு நாட்டிலே ஒரு மாதிரி கைது பண்ணுவாங்களா? நீ செஞ்சது தப்புன்னா எல்லாரும் புடனையில் அடித்து கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. இதில் நீ இப்படி கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணணும்னா இது என்ன நடக்குதுன்றது வேணும்ல. ரெண்டாவது, வண்டியில் ஏற போகிறப்ப அந்த போலீஸோட பேரை பார்த்து நீ மணிகண்டனா இல்லை முக்தாரான்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பெயர் தான் ஃபாசிசம். இதை நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணுறோம். இல்லை பிஜேபி பேசினாதான் ஃபாசிசம்னா, நீங்கள் பேசுகிறீங்களே, ஆரியர்களை பொய்யான எதிரியை கட்டமைக்கிறீங்களே, ஆரியர்களை தெருவில் கத்தி சண்டை போடுறாங்க, அவங்கள ஆணவ படுகொலை பண்ணுறாங்க, அவங்களாம் பெரிய அளவில் வன்முறையை தூண்டுறாங்க, இப்போ நீங்களும் தானே பொய்யான எதிரிகளை கட்டமைக்கிறீர்கள் என்று கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் நம்மளே ஆழமாக யோசிக்கணும். யூடியூப் மூலமாக நான் வந்த உடனே என்னன்னே 21 கேமராக்கள் இருக்குது. அத்தனை பேருக்கும் சேர் போட்டிருந்தோம்னா இன்னமும் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அளவிற்கு 21 கேமராக்கள் வழியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுகிறோம், கொஞ்சம் நிதானமாக பேசுவது மதிவதனியா, ஐயா சுபவியா, அப்போ இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு கடந்து போகாமல் சீர்தூக்கி பாருங்கள். இஸ்லாமியர்கள் நம்முடைய எதிரி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நிறுவனம்ல, அதை ப்ரூவ் பண்ணணும்ல. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் இஸ்லாமியர்கள் 70% இருக்காங்க. இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மிக முக்கிய பதவிகளில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. குரூப் ஏ குரூப் பி போஸ்டிங்லெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய உயர்ந்த சர்வதேச நிறுவனங்களில் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. உயர்ந்த பொறுப்புகளில் HR கார்ப்பரேட் மேனேஜர் அளவுக்கு இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. அப்போ இவங்க தான் நம்முடைய எதிரிகள். இந்துக்களுடைய கல்வியை, வேலை வாய்ப்பை இஸ்லாமியர்கள் திருடிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. அப்படி சொல்ல முடியலையே. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நிறுவனங்கள்லையோ, உயர்தர நிறுவனங்களையோ, சர்வதேச நிறுவனங்கள்லையோ இஸ்லாமியர்கள் அதிகமாக இல்லை. இப்போ நாங்கள் காரணத்தோடு சொல்கிறோம், இந்த மண்ணை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி கல்வி வாய்ப்பை, வேலை வாய்ப்பை உருவாக்கி, பார்ப்பனர் அல்லாதார் என்ற கட்டமைப்பை உருவாக்கி, பார்ப்பனர் தான் பொது எதிரி என்பதை அடையாளப்படுத்தி, நீ இன்னைக்கு படிக்காமல் இருக்க, நீ இன்னைக்கு கீழ்நிலையில் இருக்கன்னு சொன்னால், இன்றைக்கி வேணால் நீ ஆண்ட ஜாதி பெருமை பேசலாம். ஒரு காலத்தில் கொத்தனார் வேலைக்கும் 100 நாள் வேலைக்கு இன்றைக்கி போகிறவங்க தான் உன்னோட அப்பாவும் அம்மாவும். யாருமே இங்கே ஆண்டவர்கள் கிடையாது, எல்லாருமே அடிமை ஜாதிகளாக இருந்தவர்கள் தான் என்பதை உணர்த்தி, எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒன்றிய அரசினுடைய மிக உயர்ந்த பதவியிலிருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனியுடைய HR வரை நீக்கமர நிறைந்திருப்பது 3% ஆரிய பார்ப்பனர்கள் தான் என்பதை உணர்த்தி இருக்கிறோம். அப்போ நம்ம ஃபால்ஸ் எனிமீஸை நம்ம கிரியேட் பண்ணலை, பொய்யான பிம்பத்தை திராவிடர் இயக்கம் உருவாக்கலை. இருக்கக்கூடிய பிம்பத்தை சொல்லுகிற போது பார்ப்பனர்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக இல்லை நம்முடைய எதிரிகள் இவங்க கிடையாது, ஓபிசியும் SC STயும் அடிச்சுக்க, நீ அடிச்சுக்கிட்டனா தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் காலங்காலமாக அதை பண்ண முடியும்னு சொல்கிறப்ப தான் முதல்வர் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார், இந்த தேர்தலில் நாம் மோடியை, பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது திமுகவினுடைய நலனுக்காக அல்ல, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய நலனுக்காக தான். அப்போ முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா பிரித்து காட்டுறாரு. பிராமின் வேற, நான் பிராமின் வேற, பார்ப்பனர் வேற, பார்ப்பனர் அல்லாதார் வேற. தந்தை பெரியார் அதை ஒரே வரியில் சொன்னார், சூத்திர ஜாதி இழிவு போனோம்னா பறைய பஞ்சம பட்டம் ஒழிந்தால்தான் உன்னுடைய சூத்திர பட்டமே போகும். அப்போ ஓபிசி, SC ST ஆகிய நாம், நம்முடைய சகோதரர்கள் அணிதிரண்டு ஃபாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நரேட்டிவையும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் உரையில் முதல்வர் கட்டமைத்தார். 3வது செய்தி, இப்போ பொய்யான எதிரிகளை பிஜேபி உருவாக்கிடுச்சு. எவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு 15 வயசு பையன் காரில் போகிறப்ப கறி எடுத்துகிட்டு போகிறாரு. கறி எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லி லிட்டரலாக சுடுறாங்க அவனை. அவங்கள சுட்ட பிறகு பார்த்தா அந்த பையன் கையில் கறியே கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒருவேளை அது மாட்டுக்கறியாகவே இருந்தாலும் வீதியில் போகக்கூடிய மாணவனை சுட்டு தள்ளுவதற்கு பெயர் ஃபாசிசம் இல்லாமல் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள் என்ற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேணாமா? இதை கேட்குறப்ப தான்
அடுத்து முக்கியமானது ஃபாசிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறி என்னன்னு கேட்டால், ஃபாசிசவாதிகள் அவங்களுடைய சிந்தனையை பரப்புவதற்கு இந்த சின்ன சின்ன நாடுகளெல்லாம் எப்படி கைப்பற்றி அவர்களையும் நமக்கு அடிமையாக்குறது அப்படின்றதில் அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய உக்தி என்னன்னு கேட்டால், முன்னரே அடிமையாகுதல். இன்னும் முன்னரே அடிமையாகுதல்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எஜமானர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு சிஏஏவை ஆதரித்தால் அதற்கு பெயர் தான் ஃபாசிசத்திற்கு முன்னரே அடிமையாகுதல் அப்படின்னு. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சங்கிகள் என்றால் சக நண்பன் என்று காலிலேயே விழுந்து விடுவது தான் ஃபாசிசத்திற்கு மிக நெருக்கமாக பயணிப்பது. அப்போ இந்த முன்னரே அடிமையாதல் அப்படின்றத எதிர்த்து நின்றவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்பதை எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நான் அடிமையாக இருக்க முடியாதுன்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. உனக்கு நான் அடிமையாக இருக்க முடியாது, நீ யாராக வேணா இருந்துட்டு போ, நான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லாமல் நான் மத்திய அரசு, நீ மத்தியஸ்தம்லாம் பண்ண முடியாது, நீ எங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு டிஸ்கஷனே கிடையாது, இந்திய அரசமைப்பு சட்டப்படி எனக்கு கொடுக்கறத நீ கொடுத்து தான் ஆகணும், ஏனென்றால் நீ மத்திய அரசு கிடையாது ஒன்றிய அரசு என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உனக்கு நான் அடிமையாக முடியாது என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு, சொன்ன முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது ரெண்டாவது. அதுக்கு அடுத்து ஃபாசிஸ்டுகளுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, முதல்ல பொய்யான எதிரிகளை கட்டமைச்சாச்சு, அந்த எதிரிகளை அடிமையாக்குவதற்கு நீ வர்றதுக்கு முன்னாடி நானே நெடுஞ்சான் கிடையா விழுந்துருவேன்ற கட்டமைப்பை உருவாக்கியாச்சு. நான் சொல்ல இங்கே இருக்கக்கூடிய சரணாகதி அடைந்தவர்களை நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நான் யாரை பார்க்க போகிறேன், என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி, யாரோ என் சித்தப்பா, இன்னும் மோடி மட்டும்தான் என்ன உறவு முறைன்னு அறிவிக்கலை, அதையும் அறிவிச்சிட்டாங்கன்னா பாடியை தூக்கிடலான்ற அளவிற்கு எல்லாரையும் அறிவிச்சாச்சு. அடுத்து மூணாவது கட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய குழுக்களை பிரிப்பது. சிறு சிறு குழுக்களாக நம்மை பிரித்து நம்மளை சண்டை போட விட்டுட்டு பொது எதிரியை இருட்டடிப்பு செஞ்சுருவாங்க. உங்களுக்கு அது ஃபாசிசவாதிகள்னே உங்களுக்கு புரியாத அளவிற்கு உங்கள் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரையை கொண்டு நிறுத்தி விடுவார்கள். அந்த திரைக்கு அவர்கள் ஒரு பேராக வைப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டு சூழலுக்கு அதை பொருத்தி பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்தி எதிர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருப்போம், நம்ம புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகரை கூப்பிட்டு ஃபாசிசமாக பாயாசமானு பேச வைப்பாங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் பிஜேபி பண்ணுறது தானே திமுக பண்ணுது. நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ அதே அளவிற்கு அயோக்கியத்தனம் பிஜேபியும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்கிறது. நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஆய்வுகளை நம்ம நடத்தணும்ல, எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நிறுத்துறேன்னு. இதெல்லாம் விட மிகப்பெரிய, எனக்கு அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா ஐயாலாம் இருக்காங்க, கடுமையான வார்த்தையை நான் சொல்ல முடியாது. ஃபாசிசம் அப்படின்றத டைலூட் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதை விட நீங்கள் உங்கள் சொந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒன்றுமே இருக்காது. எப்படிங்க அவ்வளோ பெரிய ஃபாசிசவாதிகளை நீர்த்து போக வைப்பீங்க? பில்கிஷ் பானுவை பற்றி சொன்னாரே, அந்த ஃபாசிசவாதிகளை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக திமுகவையும் சேர்த்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ஃபாசிசவாதிகளை காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பி நீங்கள் பிஜேபிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதற்கு எங்களை போல பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீ இந்த பிரச்சனைக்கு பேசுனியே, இந்த பிரச்சனைக்கு பேசுனியா என்ற கட்டத்திற்கு வருகிற போது தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம், திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை படிப்பதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன பேசுதுன்னு படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் ஃபாசிசவாதிகள் தான் திமுகன்னு சொல்லுங்கள். அதை படித்து விட்ட பிறகு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வாசிங்க. தேர்தல் அறிக்கைலாம் வாசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது, அதை யாராவது வாசித்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறவருக்கு தான் நேரம் இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். என்ன செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, டிவி பார்ப்பீங்கள்ல. இப்போ மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா போகிற போக்கிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தமிழ்நாடு முழுவதும். அதை அடுத்து கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன சொல்லுச்சு ஆர்எஸ்எஸ்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னாரு. இது ரிஜிடாக இருக்கக்கூடாது, இது அப்படி யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இது மனு தர்மம் கிடையாது, அனைவருக்குமான இந்திய அரசமைப்பு சட்டம், அதை காலத்திற்கேற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார்.
அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்எஸ்எஸ்னுடைய கண்களை உறுத்தி கோல்வால்கர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இந்த அரசமைப்பு சட்டம் நமக்கானது கிடையாது. நமக்கானதுன்னா யாரு? ஆரியர்களுக்கானது கிடையாது. ஏன்னா ஆரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சமத்துவம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்குறவங்க. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் முதல் வார்த்தையே சமத்துவத்தை பற்றி தான் பேசுகிறது. இன்னும் ஆழமாக அவர் சொல்லுகிறார், தோழர்கள் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். எனவே நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி வடிவம் பற்றிய பேச்சை குழி தோண்டி புதைத்து விடுவது நல்லது. இது கோல்வால்கர் சொன்ன பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் 3வது பதிப்பு பக்கம் 474 இருக்குது. இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி வடிவம் பற்றிய பேச்சை, கூட்டாட்சி வடிவத்தை பற்றி கிடையாது, நீ அதை பற்றி பேசவே கூடாது, அந்த பேச்சை குழி தோண்டி புதைத்து விடுவது நல்லது. தன்னாட்சி அல்லது அரை தன்னாட்சி பெற்ற மாநிலங்களின் இருப்பை, அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும். ஓர் அரசின் பாரதத்தின் கீழ் இவை அனைத்தும் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல். அடுத்து, ஒன்றுபட்ட அரசு வடிவத்தை நிறுவ நாம் அரசியலமைப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்து மறுவரைவு செய்ய வேண்டும். இதுக்கு தான் அம்பேத்கர் சொன்னார், என்ன பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது இந்து ராஷ்டிரம் அமைவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அம்பேத்கர் கனவை நனவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் நெருங்க விடவில்லை. அம்பேத்கர் பேசியதை சொன்னதை 40க்கு 40 ஒரு இடம் கூட இந்துத்துவவாதிகளான ஆர்எஸ்எஸ் வாதிகளான பிஜேபியை நாங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடவில்லை என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலகத்திற்கு சொல்லுகிறார். இதில் இந்த 3 வரிகளை நான் கொஞ்சம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி 5 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். முதல் செய்தி, இந்த தன்னாட்சின்ற வார்த்தை ஏன் ஆர்எஸ்எஸ் உறுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தன்னாட்சின்னு வந்துடுறப்பயே உங்கள் மாநிலத்துக்கான சுயமரியாதையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தன்னாட்சின்னு வர்றப்பயே உங்கள் மாநில மக்களுக்கான உரிமையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. தன்னாட்சின்னு வர்றப்பயே மாநில சுயாட்சியை பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ சொல்லுங்கள், நியாயவான்கள் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. தன்னாட்சியை பேசக்கூடிய திமுகவும் பாசிசவாதிகள், தன்னாட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபியும் பாசிசவாதியா? நீலாம் மாநில உரிமையை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபியும் பாசிசவாதி, மாநில உரிமையை பாதுகாக்க என் பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய முதல்வரும் பாசிசவாதியா? அதற்கு அடுத்து முக்கியமானது, சரி இதெல்லாம் எப்படி செய்வீங்க? இப்போ 1925 இந்த வருடம் 100ஆண்டு விழா ஆர்எஸ்எஸ்க்கு. இன்னும் கொடுமைகளை, கடுமையான கொடூரங்களை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ இந்த 100ஆண்டு விழா அப்படின்னா 1925 இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அண்ணனுங்கள் தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும், நமக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. அப்போ ஆர்எஸ்எஸ் முழுக்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் முடிவெடுக்கிறாங்க, இப்படியே நம்ம எல்லாம் பூணூல் கோஷ்டியாக இருந்தோம்னா எந்த மாநிலத்திலையும் நம்ம போய் கால் ஊன்ற முடியாதுப்பா, கொஞ்சம் நம்ம ஆட்கள் விலை போகக்கூடியவங்கள கூப்பிட்டுக்கங்க, சீமான் போன்ற ஆட்களை தான் கூப்பிட்டுக்கங்கன்னு அன்னைக்கு சொல்கிறாங்க. சொல்லி எல்லாரும் கூப்பிட்டப்ப தான் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு தத்துவத்தை மாற்றுவது. இப்போ நீங்கள் பீகாரில் பேசுகிற தத்துவத்தையே ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பேசாது. அங்கே அவர்களுக்கு இஸ்லாமியர்களை கூறு போடுகிறார்கள்னா இங்கே தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கூறு போடுவாங்க, தனித்தனியாக பிரிப்பாங்க. அப்போ கோல்வால்கர் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி, இதை மாற்றி அமைப்பதற்கு முன்னால் எதெல்லாம் மாற்றணும், எப்படி மாற்றுறது? டக்குன்னு போய் தன்னாட்சியை மாற்றிட முடியுமா? பள்ளிக்கூடங்கள்லேருந்து அதை மாற்றணும். என்சிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் அவங்க கை வைக்கிறது அதுக்காக தான். நீங்கள் நல்லா பாருங்கள், அரசு பள்ளி பாட புத்தகத்தில் சமச்சீர் கல்வியில் நம்ம பிள்ளைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சமத்துவத்தை சொல்லிக் கொடுப்போம். சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஹூ ஆர் சூத்ராஸ்னு கேள்வி கேட்பாங்க. இதுதான் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துக்கும் வித்தியாசம். இப்போ சொல்லுங்கள், யார் சூத்திரர்கள்னு ஜாதியை பேசக்கூடிய பிஜேபியும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய திராவிடமும் ஒன்றா? அதை ஒன்றாக நிறுத்துகிறீர்கள்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா வேலை பார்த்துட்ருக்கீங்க? பிஜேபி பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் திரும்பாமல் அவங்கள காப்பதற்காக உங்கள் உயிரை விடவும் நீங்கள் தயாராகி விட்டீர்கள். அதுதான் பாசிசம். தேசம் தேசியம் என்ற பெயரில் தங்களை கூட காவு கொடுப்பதற்கு தயாரானவர்களை உருவாக்குவதற்கு பெயர்தான் பாசிசம். அப்படி உருவாகி நிற்கிறீர்கள். அடுத்து, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள்? பெண்கள் சார்ந்த பிரச்சனைனா இங்கே நிறைய இளைய பெண்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு நீங்கள் எல்லோரும் மேடையில் ஏறி பேசுகிறீங்க, இல்லை ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு பிஜேபிக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னா
அவர்களுடைய அணுகுமுறை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால், நேரடியாக பிஜேபி வந்து நம்மளை திட்டமாட்டாங்க, நம்மளை அசிங்கமாக கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அல்ற சில்லறைங்கெல்லாம் வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் அப்பா யாருன்னு தெரியாதா, உங்கள் அம்மா யாருன்னு தெரியாதா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உனக்கு யாரையும் தெரியாது. தெரிஞ்சால் நீ எப்படி எங்களை பற்றி பேசுவ? உனக்கு யாரை பற்றியும் தெரியாது, அதனால தான் பேசுகிற. அப்போ முதல் வேலை, பாசிசவாதிகள் ஏன் பெண்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னு கேட்டால், பாசிசவாதிகள், இந்தியாவின் பாசிசவாதிகளுடைய முக்கியமான நூல் என்னன்னு கேட்டால் மனுதர்மம். மனுதர்மம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவர்கள்னு சொல்லுது. நீ எல்லாம் எந்த காலத்துலையும் சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு. நமக்கு சொத்துரிமை கொடுக்காம இருந்ததுக்கு அதுதான் காரணம், அரசியல் உரிமை கொடுக்காம இருந்ததுக்கும் அதுதான் காரணம், படிக்க விடாமல் இருந்ததுக்கு அதுதான் காரணம். அனைத்திற்கும் மனுதர்மம் காரணம். அதை அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா, படிச்சிட்டிங்க, வேலைக்கு வந்துட்டீங்க, வேலைக்கு வந்ததுனால தானே வாய் பேசுகிறீங்கன்னு சொல்லி, அருமை தோழர்களே, 2017 2022 வரை அந்த 5 வருஷத்தில் 2 கோடிக்கும் மேலான பெண்கள் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. உழைக்கக்கூடிய மகளிர் அவர்களுடைய வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து இந்திய தொழிலாளர் படைன்னு சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்திருக்காங்க. அந்த பெண்கள் வெளியேறினது ரொம்ப தற்செயலாக நடந்தது கிடையாது. திட்டமிட்டு பெண்களை ஒரு இடமாக இவர்கள் வெளியேற்றுகிறார்கள். அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்தது. அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் நீங்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதுன்னு குரல் கொடுத்தீங்கன்னா அதை நீர்த்து போக செய்வதற்காக பிஜேபி எம்எல்ஏ எம்பியே வீதிக்கு வருவாங்க. இது பாசிசமும் பாயாசமும் ஒன்றா? தமிழ்நாட்டினுடைய அமைச்சரை நான் மேடையில் வச்சுட்டே சொல்கிறேன், ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துட்டா திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாராவது ஒருத்தர் வீதியில் இறங்கி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக திமுக கொடியை தூக்கினால் அடுத்த நாள் அவங்க கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்களா, மாட்டார்கள்? எங்க எடுத்துக்காட்டு சொல்லுங்க. விழுப்புரத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. சட்டமன்றத்திற்குள் நின்று முதல்வர் சொன்னார், என் கட்சியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், கட்சி பொறுப்பிலிருந்து அவரை நீக்குகிறேன் என்று முதல்வர் சொன்னார். இவங்க 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நோக்கம் என்ன தெரியுமா? பில்கிஸ் பானுவை மறக்கடிப்பதற்கு நீங்கள் இருவரையும் ஒரே தட்டில் நிறுத்துகிறீர்கள். மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு நீங்கள் இருவரையும் ஒரே தட்டில் நிறுத்துகிறீர்கள். ஆசிஃபா என்ற குழந்தைக்கு எதிராக, ஆதரவாக இல்லை, எதிராக தேசிய கொடியோடு சென்ற பிஜேபி எம்எல்ஏக்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பாசிசவாதிகளை திமுகவோடு ஒப்பிடுகிறீர்கள். அருமை தோழர்களே, இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கும் முதல்வர் பேசின உரைக்கும் என்னம்மா சம்பந்தம் இந்த புத்தகத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நான் பேசிய அனைத்து செய்திகளையும் இந்த நூலில் முதல்வருடைய உரையில் அமைந்திருக்கிறது. அதை அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. 4 வார்த்தையில் பிஜேபியை முதல்வர் டிஃபைன் பண்ணுறாரு. முதல்வர் மட்டுமல்ல, நாம் அனைவருமே அப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். பிஜேபி என்பது பன்முகத்தன்மைக்கு எதிரானது. நீலாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கங்கன்னு நான் சொல்ல முடியுமா? எனக்கு கருப்பு சட்டை பிடிக்கும். இன்றைக்கு காலை நான் ஐயா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். பால பிரஜாபதி அடிகளார் ஃபோன் பேசிட்டு அந்த ஐயா சொல்கிறார், எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு, உங்கள் கடவுள் இல்லைன்ற கொள்கை எனக்கு பிடிக்காதுமா, ஆனால் நாங்கள் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சி நடக்கிறப்ப பெண்ணுரிமையை பற்றி பேசுவதற்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வர முடியுமான்னு ஃபோன் பண்ணுறாருன்னா அதுதான் தமிழ்நாடு. அவர்கள் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கருப்பு சட்டை போட்டுட்டு மதிவதனி பேசினாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கலர் சேலை கட்டிட்டு சாமி கும்பிட்ற பெண் பேசினாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பன்முகத்தன்மையை சிதைப்பது பிஜேபி. 2வது, சமத்துவத்திற்கு எதிரானவர்கள். சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகிற போது சாரதா தேவி அக்கா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் நிச்சயம் பேசியே ஆக வேண்டும். சொல்லாமல் நம்மளால் அதை தவிர்க்க முடியாது. தலித்துகளுக்கு எதிரான படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய மாணவர்களிடத்தில் தொடர்ந்து உரையாடல்களை நாங்கள் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறோம். பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொன்னாலே, நான் ஒரு கல்லூரி பேர் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு யூடியூப்பில் நான் பிரசிடென்சி காலேஜில் பேசினதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். அப்போ நான் சொன்ன ஒரே பதில், இலக்கியம் பேச வேண்டுமென்றால் நீங்கள் இலக்கியவாதியை கூப்பிடணும், இயக்கவாதியான மதிவதனியை நீங்கள் கூப்பிடக்கூடாது. இலக்கியம் பேசுவதற்கு ஆள் இருக்கிறார்கள், நான் இயக்கவாதி. அப்போ நீங்கள் ஆரியர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு பெயர் பாசிசம் பிஜேபி என்று சொன்னால், என் சகோதரர்களுக்காக போகக்கூடிய இடத்திலெல்லாம் நான் பேசுவேன்,
வெற்று சண்டை வெற்று கூச்சல் போட்டு இந்த பிரச்சனையை நீர்த்து போக விடமாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர் திராவிடம். அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்போம். மூணாவது, பன்முகத்தன்மை, சமத்துவம், சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு எதிராக அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வட இந்திய ஊடகங்களில் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை எடுத்து மட்டும் அவர் டஃப் ஃபைட் பண்ணல. உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, அவர் அமைச்சராக பதவியேற்ற உடனேயே நீட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம போய் நம்ம அமைச்சர்கள் ஏதாவது மடக்கிடலான்ட்டு போனால் அவங்க போன இடம் இவர்கிட்ட. இவர் என்ன பண்ணிட்டாரு, குளோபல் எக்ஸாம்னு ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு. குளோபல் எக்ஸாம் நீ எழுதியிருக்கியா? நான் எழுதியிருக்கேன், நான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தேன், என்கிட்ட கேளு, நீ நீட்டை பற்றி கேளு அப்படின்னோடனே அவங்களுக்கு ஐயோ என்ன விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாமல் வந்துட்டோம் போலே. அடுத்து அவர் சொன்னார், நீட் மட்டும் கிடையாது, இது மாதிரி பல தேர்வுகளை நான் எழுதியிருக்கிறேன், நீட் என்பது அப்பட்டமான மோசடி என்பதை இந்திய அளவில் தோலுரித்து காட்டினார். இந்த சமூக நீதி உணர்வை இவங்கனால பிஜேபினால ஏற்றுக்க முடியாது. நீ என்ன சொல்கிற, பிஜேபியும் ஃபாசிசமும் பாயாசமும் பேசுகிறல்ல, 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது பிஜேபி, அரிய வகை ஏழைகள் அல்ல, ஆரிய வகை ஏழைகளுக்கு. நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டால் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அப்போ முதல்வர் அவர்கள் இந்த உரையில் குறிப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை உண்மையாக அவர் அப்போ பேசினப்போ நான் கேட்கல, இந்த புத்தகத்தில் படித்தேன், நீங்களும் வாங்கி படிங்க. மருத்துவர் ராமதாஸ் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஜாதிய திமிரோடு, ஜாதிய எண்ணத்தோடு, ஜாதியவாதிகளை, இன்னும் சொல்லணும்னா ஜாதியவாதிகளை அல்ல, மனித உருவங்களில் மிருகங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கு மத்தியில் ஒரு மேடையில் ஏறி சொல்கிறாரு, ஐயா ராமதாஸ் அவர்களே, சமூக நீதியை பற்றி மறந்துட்டீங்களா? கலைஞர் இடஒதுக்கீடை உங்களுக்கு கொண்டு வந்த போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னால் எந்த ஊரில் நாங்கள்லாம் வயல் வரப்பில் எங்கள் பிள்ளை வேலை பார்த்துட்ருக்கோன்னு தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி கூடவா மருத்துவர் ராமதாஸ் நிற்கிறீர்கள் என்ற கேள்வியை முதல்வர் கேட்டிருக்கிறார். இதே கேள்வியை தான் இன்றைக்கு ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய இளைஞர்களை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல கொத்தனார் வேலை, மண்வெட்டி எடுத்துட்டு வயல் வரப்பில் வேலை, 100 நாள் வேலை, விவசாய வேலை, கூலிகளாக தினக்கூலிகளாக இருந்த சமூகத்தை, ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சமூகத்தை படித்தா உருப்பிட்டுருவேன்னு கூப்பிட்டு வந்தா முடியாது, நான் திரும்ப யாரையாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொன்னால் அந்த இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஃபாசிசம். அதை எதிர்த்து களமாடுவதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய வேலை. இது அனைத்தையும் இந்த நூலில் முதல்வர் பேசியிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த நூலை நாங்கள் ஏன் படிக்கணும்? நீங்கள் திகாக்காரவங்க, பேரவைக்காரவங்க, வந்திருக்க பாதி பேர் திமுகக்காரவங்க, நாங்கள் படிக்கணும். இந்த யூடியூப்பில் கேட்டுட்ருக்கிற மக்கள் எதுக்கு படிக்கணும்னா, மக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபிக்கு சாமரம் வீசுறீங்கல்ல, தயவு செஞ்சு படிங்க. ஏன் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன், இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால் நான் நிம்மதியாக சாவேன். பிஜேபி, அடிமை அதிமுக, புதுசாக கட்சி சேர்ந்தவங்க, சீமான் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், நீங்கள் நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திணிக்கப்படக்கூடிய இந்தியை பாதுகாக்கக்கூடிய பிஜேபியோடு. இன்னும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய பாசிச பிஜேபியோடு நிற்கிறீர்கள். நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். இது அனைத்தையும் பேசக்கூடிய இந்த நூலை வாங்குங்கள், படியுங்கள், மற்றவருக்கும் பரிசளியுங்கள். நன்றி, வணக்கம்.